அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம். ஸோ இந்த காணொளி வாயிலாக நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிரதமர் மற்றும் அமைச்சரவை குழு பத்தி பார்க்க போறோம். சரியா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது நான் ஆல்ரெடி பார்த்தது போல அ நம்மளுடைய மத்திய அரசு. ஓகே. ஸோ மத்திய அரசு எத்தனை பிரிவுகளை கொண்டது சொல்லிட்டு அப்படி கேட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் நிர்வாகம். நிர்வாகம் பார்த்திருப்போம். நெக்ஸ்ட் பார்லிமென்ட், பாராளுமன்றம். தேர்ட் ஒன் வந்து நீதித்துறை. சரியா? இது 3 பார்ட் இருக்கு. இந்த 3ல இந்த நிர்வாகத்துல ஃபர்ஸ்ட் வரக்கூடிய நபர் யார் என்றால் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், அப்புறம் பிஎம், பிரைம் மினிஸ்டர் அண்ட் மினிஸ்டர்ஸ். ஓகேவா? மினிஸ்டர் சொல்லுவாங்க. இது ஆல்ரெடி நம்ம வந்து பிஎம் பார்த்தாச்சு, சாரி பிரசிடென்ட் பார்த்தாச்சு, வைஸ் பிரசிடென்ட். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த 2 பேர் பார்க்க போறோம். யார் யாரு? பிஎம் மற்றும் அமைச்சரவை குழு பத்தி பார்க்க போறோம். சரியா? பிறகு இந்த பார்லிமெண்ட், நீதிமன்றம் பத்தி நம்ம பார்க்கலாம் அடுத்த வீடியோல. ஓகேவா? ஸோ இந்த கண்டென்ட் நம்ம எதுல எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 10th புக்ல இல்ல. சரியா? நம்ம எதுல எடுக்கிறோம் அப்படின்னா 12th புக்ல எடுக்கிறோம். ஓகேவா? 12th அரசியல் அறிவியல் அது பாடத்துல இருந்தும் பிளஸ் அவுட் சோர்ஸ் வெளியிருந்து எடுக்கப்பட்ட சில கண்டென்ட் நம்ம இதுல கொடுக்க போறோம். ஓகேவா? இதுல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது அமைச்சரவை பிரதமர் என்ற ஒரு போஸ்டிங் என்ற ஒரு பதவி எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு பதவி என்பதை மார்லே பிரபு அவர்கள் எப்படி சொல்லியிருக்காங்க சொல்லி பார்த்தலாம். ஓகேவா? மார்லே பிரபு என்ன சொல்றாரு அப்படின்னா, பிரதமர் என்பவர் பிரதமர் என்பவர் சமமான சமமான முதன்மையானவர். ஓகேவா? யாருக்கெல்லாம் முதன்மையானவர்? அமைச்சர்களுக்கெல்லாம் முதன்மையானவர் பிரதமர். அத்துடன் கேபினெட் சொல்லக்கூடிய இது வந்து காபினெட் கொடுத்திருக்காங்க. கேபினெட் சொல்லுவாங்க. ஓகேவா? கேபினெட் அமைச்சரவை குழு. ஓகேவா? அதாவது கேபினெட் அமைப்பின் அமைச்சர்கள் குழு. அதாவது அமைச்சர்களுக்குள்ளேயே முக்கியமான ஒரு குழு, முக்கியமான துறைகளை உள்ளடக்கியவங்க தான் கேபினெட் அமைச்சர்கள் சொல்லுவாங்க. ஓகேவா? அப்படி இருக்கக்கூடிய அந்த அமைப்பினுடைய தூணாக இருப்பவர் யார் என்றால் நம்மளுடைய பிரதமர் அவர்கள். புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதாவது அமைச்சரவை டீம்ல அமைச்சரவைகள அவர் முக்கியமான ஒரு அனைத்து அமைச்சர்களுக்கும் முதன்மையானவர் அப்படின்றாங்க. கேபினெட் அமைச்சர்கள்ல அவர் ஒரு முக்கியமான ஒரு தூண் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாம அப்பதவியும் பொறுப்பும் அப்பதவி இருக்கும் வரையிலும் ஒப்பிட முடியாத ஒன்றாகும். ஈக்குவலே பண்ண முடியாது. சமப்படுத்த முடியாது. இதுக்கு இது சமம் தானே. இந்த இந்த போஸ்டிங் இது ஈக்குவல் தானே அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சமப்படுத்த முடியாத, ஒப்பிட முடியாத ஒரு அமைப்பு ஒன்றாகவும் தனிச்சிறப்பு மிக்க அதிகார மையமாகவும் வழங்குகிறது அப்படின்னு சொன்னவர் யார் என்றால் மார்லே பிரபு அவர்கள். ஓகேவா? இந்த கண்டென்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. பிரதமர். ஓகேவா? சோ பிரதமரை குறிக்கூடிய விதிகள் என்ன அப்படின்னா 74ல இருந்து 78. ஓகேவா? சரத்துக்கள் 74ல இருந்து 78 வரைக்கும் புரியக்கூடியதுதான் பிரதமர் முறை. சோ முக்கியமான ஒரு பாக்ஸ் ஐட்டம் கொடுத்திருக்காங்க. என்ன சொல்லிட்டு பார்த்தலாம். ஆட்சித்துறை. ஆட்சித்துறை சொல்றாங்க பாருங்க. அரசமைப்பு ஒரு குழுவிடம் நிர்வாக பொறுப்பு தந்துள்ளது. அதாவது பிரதமரின் தலைமையிலான அமைச்சரவை குழுவிடம் நிர்வாக பொறுப்பு தரப்பட்டுள்ளது. அதாவது நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் என்ன பண்றாங்க அப்படின்னா அரசு பணி அது ஓரமா வச்சிடலாம். ஓகேவா? கவர்மெண்ட் அதிகாரிகள் ஓரமா வச்சிடலாம். ஆனா வெளியிருந்து சொல்றாங்க பாருங்க. அரசியலமைப்பு நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் ஒரு குழுவிடம் ஒரு ஒரு கட்சி அதான் கட்சி தான். ஒரு குழுவிடம் நிர்வாக பொறுப்பு கொடுக்குறாங்க. ஓகேவா? அந்த குழு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறிட்டே இருப்பாங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? ஒரு குழு கிட்ட நிர்வாகத்தை கொடுக்குறாங்க. நிர்வாகத்தை ஆள்றதற்கான ஒரு பவர கொடுக்குறாங்க நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன். அதுதான் என்ன சொல்றாங்க? அமைச்சரவை குழு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை குழு. அந்த குழு கிட்ட தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கொடுக்குறாங்க. நிர்வாகத்தை கொடுக்குறாங்க. அப்படின்னு சொல்றதா கான்ஸ்டிடியூஷன். ஓகேவா? இது ஒரு பாயிண்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க. பொருள். பொருள் என்ன? நாட்டின் கொள்கைகளை உருவாக்கவும் நாட்டின் கொள்கைகளை உருவாக்கவும் முக்கிய முடிவுகளை எடுக்கவும் அவற்றை அமல்படுத்தவும் அரசமைப்பு சட்டங்கள் மூலம் ஒரு குழுவிற்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. நல்லா புரிஞ்சுக்கணும். கொள்கைகளை உருவாக்கும். நம்ம நாடு எந்த கொள்கையை பின்பற்றணும் அப்படின்னு ஒரு கண்டென்ட் இருக்கு. இன்னொன்னு அந்த முடிவுகளை அந்த கொள்கை முடிவுகளை வெளியிடுறதும் அவற்றை அமல்படுத்துறதும் அரசியலமைப்பு சட்டம் ஒரு குழுவிடம் அந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்காங்க. நாட்டினுடைய கொள்கைகளை உருவாக்கவும் கொள்கை முடிவுகளை வெளியிடவும் அதை அமுல்படுத்தவும் ஒரு குழு கிட்ட அந்த பொறுப்பு கொடுத்திருக்கு கான்ஸ்டிடியூஷன். இந்த குழு தான் பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை குழு. ஓகே. நெக்ஸ்ட்
இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த கண்டென்ட். சார் ஏன் நான் வந்து ஸ்கூல் புக் கண்டென்ட் எடுக்கிறேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா கூற்று காரணம் படி இதுல இருந்து கொஸ்டின்ஸ் நிறைய வரும். ஓகேவா? நம்ம அவுட் சோர்ஸ்ல இருந்து இதுல இல்லாத சில விதிகளை எடுத்து படிக்கலாம். ஆனா ஸ்கூல் புக் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்கூல் புக்ல இருந்து மட்டும்தான் கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க. அதுல கொடுக்கப்பட்ட சில அடிஷனல் கண்டென்ட் இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? இதுல பாருங்க. ஒன்றிய மத்திய அரசில் இரு முக்கியமான உறுப்புகள் உள்ளன. ஒண்ணு என்ன? ஒண்ணு பார்லிமெண்ட், இன்னொன்னு ஒன்றிய ஆட்சித்துறை. ஆட்சித்துறைனா என்ன? நிர்வாகம். சரியா? நிர்வாகம். இந்த ரெண்டுமே முக்கியமான உறுப்பு. ஒண்ணு என்னது? ஒண்ணு பார்லிமெண்ட், இன்னொன்னு அட்மினிஸ்ட்ரேட்டிவ். ஓகேவா? இந்த பாருங்க. இது வந்து தேவையில்ல. தேவையில்ல மீனிங் இதுல இருந்து பார்க்கலாம். இப்போது ஒன்றிய ஆட்சித்துறை பற்றி பரிசீலிப்போம். அரசியலமைப்பு பகுதி 5. ஓகேவா? பார்ட் 5ல விதி 52ல இருந்து 78 வரை உள்ள உறுப்புகள் ஒன்றிய ஆட்சித்துறையை பற்றி கூறுகிறது. அதை நீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்ப நம்ம பாடத்துக்குள்ள போயிடலாம். பாருங்க, பிரிட்டிஷ் நாடாளுமன்ற ஆட்சி. ஓகேவா? பிரிட்டிஷ் நாடாளுமன்ற ஆட்சி முறையை, அதாவது பிரதமரை அரசியல் தலைவராக கொண்டுள்ள முறையை இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொண்டுள்ளது. சோ நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய கான்ஸ்டிடியூஷன்ல நம்ம வந்து இந்த நாடாளுமன்ற முறை என்ற முறையை எந்த நாட்டிடம் இருந்து நாம் பின்பற்றுகிறோம் அப்படின்னா பிரிட்டிஷ் இங்கிலாந்தில் பயன்பற்றக்கூடிய நாடாளுமன்ற முறையை தான் நாம் பின்பற்றுகிறோம். அதே போல அங்க இருக்கக்கூடிய வெஸ்ட் மினிஸ்டர்னு சொல்லக்கூடிய பிரதமரை அந்த ஒரு ரோல் மாடலா வச்சுக்கிட்டு தான் நம்மளும் இங்க பிரதமர் முறையை பின்பற்றி வருகிறோம். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். நெக்ஸ்ட் பாருங்க, அமைச்சரவையில் சமமானவர்களின் முதன்மையானவராக திகழ்கிறார். அதாவது அமைச்சர்கள், அந்த அமைச்சர்கள்லயே முதன்மையானவர் நம்மளுடைய பிரதமர் அவர்கள். ஓகேவா? ஒரு ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா அந்த அமைச்சர்கள் எப்படி சூஸ் பண்றாங்க தெரியுமா? அதாவது மொத்த உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா? மொத்த உறுப்பினர்கள்ல 15%, ஓகேவா, யாருடைய சேர்த்து பிரதமரையும் சேர்த்து மொத்த உறுப்பினர்கள்ல வெறும் 15% பீப்புள் தான் அமைச்சர், அதாவது துறை அமைச்சர்களாக இருக்க முடியும். ஓகேவா? அந்த 15%ன்றது பிரதமரையும் உட்பட. ஓகேவா? இந்த 15%ல இருக்கக்கூடிய அனைத்து மெம்பர்ஸுக்குமே முதன்மையானவராக இருக்கக்கூடியவர் யார் என்றால் பிரதமர் அவர்கள். ஓகேவா? ஓகே, பிரதமரை எப்படி சூஸ் பண்றாங்க பார்க்கலாமா? பாருங்க, ஒவ்வொரு லைனும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு லைனும் நான் விளக்கி சொல்றேன். ஒவ்வொரு லைன் சொல்றேன் பாருங்க. பாருங்க, பிரதமர் தேர்வு மற்றும் நியமனம் பற்றி குறிப்புகள் எதுவும் அரசியலமைப்பில் இல்லை. பிரதமர் பதவிக்கு நேரடி தேர்தல் எதுவும் இல்லை. சரியா? பிரதமரை எவ்வாறு தேர்வு செய்யப்பட வேண்டும் என்று கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லல. இன்னொன்னு என்ன அப்படின்னா, பிரதமர் பதவிக்குன்னு நேரடியா எந்த எலெக்ஷன் கிடையாது. சரியா? இன்னொன்னு, அரசியலமைப்பின் 75வது உறுப்புனா சட்டம், சரத்துன்னு அர்த்தம், ஆக்ட். ஓகேவா? 75வது விதியின்படி பிரதமரை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வதாக கூறுகிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். பிரதமரை தேர்வு செய்யவும் நியமனம் செய்யவும் கான்ஸ்டிடியூஷன்ல எந்த விதியும் கிடையாது. ஆனால் அது மட்டும் இல்லாம பிரதமர் பதவிக்கு தேர்தல் முறையிலும் வச்சு சூஸ் பண்றதும் கிடையாது. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, விதி 75ல சொல்றாங்க, 75ல பிரதமரை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார் அப்படின்னு செய்வதாக கூறப்படுகிறது. 75ல சொல்றாங்க, இந்த விஷயம் சொல்றாங்க. ஆனால் பிரதமரை தன்னிச்சையாக குடியரசுத் தலைவர் தேர்வு செய்ய இயலாது. பிரதமரை என்ன பண்ண முடியாது? குடியரசுத் தலைவர் விரும்புபவரை பிரதமராக சூஸ் பண்ண வைக்க முடியாது. பிரதமரை எப்படி சூஸ் பண்ணணும்ன்றாங்க பாருங்க. மக்களவையில் பெரும்பான்மை உள்ள கட்சி அல்லது கட்சிகளின் கூட்டணியின் தலைவரையே பிரதமராக குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார். பாயிண்ட் புரிஞ்சுக்கணும் நீங்க. ஓகேவா? குடியரசுத் தலைவர் அவர் லைக் பண்ற பர்சனை பிரதமராக உட்கார வைக்க முடியாது. மக்களவையில பாருங்க, லோக்சபால பெரும்பான்மை பெற்ற கட்சி அல்லது கூட்டணி ஆட்சி வைத்து அந்த கூட்டணி ஆட்சிகளுக்கு தலைவராக ஒருத்தர் இருக்காரு இல்லையா, அவரைத்தான் பிரதமராக சூஸ் பண்ண முடியும், நியமனம் செய்கிறார். யாரு? பிரசிடென்ட். புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட், எந்த ஒரு கட்சிக்கும்
எந்த ஒரு கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் பெரும்பான்மை ஆதரவை திரட்டக்கூடியவர் என குடியரசுத் தலைவரால் கருதுகின்ற ஒருவரை பிரதமராக நியமனம் செய்வார். அதாவது என்ன அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. லோக்சபால, ஓகேவா, லோக்சபா ஐ மீன் மக்களவையில பெரும்பான்மை பெறல, எந்த ஒரு கட்சியும் பெறல. அதனால ஆட்சி அமைக்க யாரும் வரல. ஆனா இந்த இடத்துலதான் என்ன பண்ணார் அப்படின்னா, பிரசிடென்ட் அவர்கள் பெரும்பான்மை ஆதரவை திரட்டக்கூடியவர் இவரு. இந்த கட்சி நினைக்கிறாரு, யாரு பிரசிடென்ட் நினைக்கிறாரு, ஓகே இந்த கட்சி பெரும்பான்மையை திரட்டக்கூடிய திறமை கொண்ட ஒரு கட்சி. இவங்கிட்ட போயிட்டு சொல்லலாம், ஓகே நீங்க ஆட்சி அமைக்க வாங்க, ஆட்சி அமைக்கும் பொழுது ஆட்சி அமைச்சிட்டு முதல் கூட்டத்துல உங்களுடைய பெரும்பான்மையை நீங்க நிரூபிக்கணும் அப்படின்ட்டு ஆட்சி பொறுப்பு கொடுப்பாரு. கொடுத்ததும் ஃபர்ஸ்ட் மீட்டிங்லயே அந்த ஆட்சி பொறுப்பை ஏற்ற கட்சி பெரும்பான்மை நிரூபிக்கணும். என்ன சார் பெரும்பான்மைனா என்ன, எப்படி நிரூபிக்கிறது? அதாவது மக்களவையினுடைய மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை எவ்வளவுனா 550, சரியா? 550. இந்த 550ல பாதி எவ்வளவு? 225ன்னு வச்சுக்கலாம், ஓகேவா? அப்போ 226 போஸ்டிங்ஸ், 226. இது நான் ஓவரால் சொல்லிட்டு இருக்கேன், நடப்புல வேற மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகும், ஓகேவா? 250 போஸ்டிங்ல 226 தான் பெரும்பான்மை, ஓகேவா? அப்போ 226 மெம்பர்ஸ் எந்த கட்சி கிட்ட இருக்கிறாங்களோ அவங்க தான் பெரும்பான்மையை பெற்ற கட்சி அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ஆட்சி அமைக்க முடியும், ஓகேவா? புரிஞ்சுச்சா? நான் இந்த லிஸ்ட் சொன்னேன். குடியரசுத் தலைவர் அவரை யார் லைக் பண்றாரோ அவரெல்லாம் சூஸ் பண்ண முடியாது பிரதமராக. மக்களவையில பெரும்பான்மை பெற்ற ஒரு கட்சி அல்லது கூட்டணி கட்சி மூலமாக பெரும்பான்மை கொண்ட ஒரு கட்சியின் தலைவரை தான் பிரதமராக சூஸ் பண்ண முடியும். அப்படி இல்லையா, பெரும்பான்மை பெறல, கூட்டணி கட்சி வைக்க முடியல, ஆட்சி அமைக்க முடியல, பிரசிடென்ட் ஒரு எண்ணம் வருது, அதாவது பெரும்பான்மை ஆதரவை திரட்டக்கூடிய ஒரு கட்சியிடம் சென்று ஆட்சி அமைக்க கூறலாம். இது ஒரு பாயிண்ட், ஓகேவா? நெக்ஸ்ட், பிரதமருக்கென குறிப்பிட்ட பதவி காலம் எதுவும் இல்லை. சார் இது ஒரு முக்கியமான கொஸ்டின், கூட்டுக்காரர்கள் கேட்பாங்க, நிறைய கூட்டுக்காரர் நிறைய வாய்ப்பு இருக்கு, ஓகேவா? என்ன கேட்கறாங்க அப்படின்னா, பிரதமருக்குன்னு குறிப்பிட்ட ஆண்டுகள் பதவி காலம் இருக்கான்னு கேட்டாங்கன்னா இல்ல. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்போ மக்களவையில பெரும்பான்மை பெற்ற கட்சி நாளைக்கு பெரும்பான்மை இழந்தவுடன் கலைக்கவும் செய்யலாம். இல்ல பிரதமர் இந்த ஆட்சியை கலைக்கலாம், இந்த ஆட்சியை கலைக்கலாம்னு சொன்னாருன்னா பிரசிடென்ட் இந்த ஆட்சியை கலைக்கவும் செய்வார். இப்போ பிரதமர் என்ற போஸ்டிங் இன்னைக்கு இவர்கிட்ட இருக்கலாம், நாளைக்கு மறுநாளே இன்னொரு கட்சி பெரும்பான்மை பெற்றுச்சு அப்படின்னா அந்த கட்சியின் தலைவர் தான் பிரதமர் வருவாரு. அப்ப அவருக்கு 5 வருஷம் ஸ்டார்ட் ஆகுமானா கிடையாது. எலெக்ஷன்ல இருந்து இப்போ இன்னைக்கு டேட் என்ன, இன்னைக்கு 12, என்ன 12, மார்ச் 12. மார்ச் 12ல இருந்து 5 இயர்ஸ், இன்னைக்கு எலெக்ஷன் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் உள்ள போயிட்டாங்க, ஓகேவா? 5 ஆண்டுகள் கணக்கு வைக்கணும். ஓராண்டுகள் ஃபர்ஸ்ட் இயர் இருக்கு இல்லையா, 2025 to 26 வரைக்கும் ஒரு கட்சி பெரும்பான்மை பெற்று ஆட்சி செய்யறாங்க. 26ல அந்த கட்சி பெரும்பான்மை இழந்ததும் இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வருது. அவங்க அதுல இருந்து 5 ஆண்டுகள் போவாங்கன்னா கிடையாது. அவங்க பேலன்ஸ் இருக்கக்கூடிய 4 ஆண்டுகளை தான் ஆட்சி செய்ய முடியும், ஓகேவா? 4வது ஆண்டு 5 வருஷத்துல 4 இயர் ஒருத்தவங்க ஆண்டுட்டாங்க, இன்னும் 1 இயர் தான் இருக்கு. அப்போ ஒரு கட்சி ஆட்சி பெரும்பான்மை இழந்து ஒரு கட்சி புதிய கட்சி ஆட்சிக்கு வருதுன்னா அவங்களுடைய வேலிடிட்டி என்னது, 1 இயர் தான், ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேவா? ரைட்டு. பெரும்பான்மை கொண்ட கட்சி அல்லது கட்சியின் தலைவராக இருக்கும் வரை அவரே பிரதமராக செயல்படுவார், சரியா? பெரும்பான்மை கொண்ட கட்சி, அந்த கட்சி அல்லது கூட்டணி ஆட்சி பெற்ற கட்சியின் தலைவர் தான் பிரதமராக இருப்பார். பிரதமர் என்ற கட்சி மாறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, சரியா? நெக்ஸ்ட், பணிகள், அவருடைய ஒர்க் என்ன, இது நல்லா டெப்தா போகும், டைம் எடுக்கதான் செய்யும், ஓகே? பிரதமரின் முதன்மையானதும் முக்கியத்துவமானதுமான பொறுப்பு அவரது அமைச்சரவையின் உறுப்பினர்கள் பட்டியலை தயாரிப்பதே. செம்ம பாயிண்ட், பாருங்க, இந்த பாயிண்ட் பாருங்க சார். பிரதமருடைய முக்கிய பணி என்ன, முக்கியமான பணி
அமைச்சரவை பட்டியலை தயார் செய்வது. ஏன் அப்படின்னா அமைச்சரவை தான் மிகவும் பவர்ஃபுல்லான ஒரு அமைப்பு, ஒரு குழு. அவங்க தான் நம்மள இந்தியாவுல என்ன நடக்கணும், என்ன நடக்கக்கூடாது, என்ன கொள்கைகளை கொண்டு வரணும், என்ன திட்டங்களை கொண்டு வரணும், அது எப்படி அமுல்படுத்தணும், அது எங்கெங்கெல்லாம் போய் சேர்க்கணும்ன்றது எல்லா டிசிஷன் எடுக்கிறவங்க யார் என்றால் அமைச்சர்கள். ஓகேவா? பிரதமர் தலைமையிலான அமைச்சர்கள். அப்போ பிரதமர் தான் ஹெட். அவருக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எப்படி இருக்கணும், யாராருக்கெல்லாம் என்ன போஸ்டிங், என்ன துறையில ஒதுக்கணும் அப்படின்னு தயாரிப்பது தான் முக்கியமான வேலை அவருக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. பட்டியல் தயாரிப்பதே அவருடைய முக்கிய பணி. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. அவர் எந்த பட்டியலுடன் குடியரசு சந்தித்து ஒப்புதல் பெற்றவுடன் அமைச்சரவை அமைக்கப்படுகிறது. பிரதமர் என்ன பண்றாரு? பட்டியலை தயாரிச்சிட்டாரு. அந்த பட்டியல் தயாரிச்சதும் பிரதமரே என்ன பண்ண முடியாது, அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது. பிரதமர் போயிட்டு பிரசிடென்ட் கொடுக்கணும். பிரசிடென்ட் அந்த பர்சன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார். இதுதான் பிரதமர் ஆலோசனைப்படி அமைச்சர்களுக்கு துறைகளை ஒதுக்கீடு செய்து பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் பிரசிடென்ட். ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. மிக முக்கியமான அமைச்சர்களை கேபினெட் அந்தஸ்து கொண்ட அமைச்சர்களாக அறிவிக்கப்படுகிறார்கள். அதாவது எல்லா துறைகளுமே இம்பார்ட்டன்டான முக்கியமான துறைகள் கிடையாது. சரியா? முக்கியமான துறை சொல்லணும் அப்படின்னா டிஃபென்ஸ், நிதித்துறை, அப்புறம் அக்ரிகல்ச்சர், இது போன்ற சில துறைகள் மட்டும்தான் முக்கியமான துறைகள், நாட்டுக்கு தேவையான. ஏன் அப்படின்னா அந்த துறைகளை யார் யார் தலைமையில விடணும்? ஏன்னா அந்த அந்த துறைகள் நாட்டுக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல. அந்த துறை எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாது. அந்த துறை பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா நாடே பாதிக்கப்பட்ட மாதிரி ஆயிடும். அப்போ மிகவும் திறமை வாய்ந்த பர்சன்ஸ் தான் அந்த துறையில உட்கார வைப்பாரு. அப்போ அந்த துறை நல்லா டெவலப் ஆகணும்ல. அப்போ அந்த துறைகளை கொண்டவர்களுக்கு கேபினெட் என்ற ஒரு அந்தஸ்து கொடுக்கப்படுகிறது. அதான் கேபினெட் அமைச்சர்கள் அப்படி சொல்லுவாங்க. மிகவும் பிரஸ்டீஜியஸான, மிகவும் உயர்ந்த துறைகள் அதெல்லாம். ஓகேவா? நாட்டிலே மிக உயர்ந்த துறைகள் அதெல்லாம். பினான்ஸ், நிதித்துறை, டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ், கப்பல் துறை, வணிகம், அக்ரிகல்ச்சர், எஜுகேஷன், இந்த துறைகள் எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர்களை கேபினெட் அமைச்சர்கள் என்று அழைப்பார்கள். சரியா? அடுத்து மற்றவர்கள் மாநில அமைச்சர்கள் என்றும் மூன்றாம் நிலையில் உள்ளவர்களை துணை அமைச்சர்கள் என்றும் அறியப்படுவார்கள். மொத்தமாக நம்மளுடைய இந்திய கவர்மெண்ட்ல 3 விதமான அமைச்சர்கள் இருக்காங்க. ஒன்னு கேபினெட் அமைச்சர்கள், இன்னொன்று துறை சார்ந்த அல்லது மாநில அமைச்சர்கள் சொல்லுவாங்க. மாநில அமைச்சர்கள், மூன்றாவது துணை அல்லது இணை அமைச்சர்கள். ஓகேவா? இதுல முக்கியமான போஸ்டிங்ஸ் என்னன்னா இந்த கேபினெட் அமைச்சர்கள் ஃபர்ஸ்ட்ல வருவாங்க. இந்த கேபினெட் அமைச்சர்களுக்கும் மாநில அமைச்சர்களுக்கும் உதவி புரிவதற்காக இந்த துணை அமைச்சர்கள் நியமனம் பண்ணுவாங்க. அதாவது எக்ஸாம் சொல்ல போனா இப்போ பினான்ஸ்ல ஒரு மினிஸ்டர் இருக்காங்க. சரியா? இப்போ பினான்ஸ் மினிஸ்டர் ஒருத்தர் இருக்காங்க. இவங்களுக்கு உதவி செய்வதற்காக அசிஸ்டன்ட், ஐ மீன் இணை அமைச்சர் என்ற முறையில ஒருவரை நியமனம் பண்ணுவாங்க. சரியா? அப்போ இவங்க அமைச்சர்கள் தான், ஆனா இணை அமைச்சர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? முக்கியமான துறைக்கு உதவி செய்வதற்காக. இந்த மேக்சிமம் இந்த துணை அமைச்சர்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த 2 அமைச்சர்களுக்கு உதவி புரிவதற்காக நியமிக்கப்பட்ட அமைச்சர்கள் தான். சரியா? நெக்ஸ்ட் பாருங்க. பிரதமர் விரும்பினால் ஒரு அமைச்சரை துணை பிரதமரா என அறிவிக்க முடியும். ஓகேவா? அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும் பாருங்க. நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல துணை பிரதமர் என்ற முறை கிடையவே கிடையாது. துணை பிரதமர் என்ற முறை கிடையாது. துணை குடியரசுத் தலைவர் இருக்காங்க, ஆனா துணை பிரதமர் கிடையவே கிடையாது. சரியா? அதன் அடிப்படை சொல்றாங்கன்னா அவங்களுடைய தேவைக்கு ஏற்றார் போல துணை பிரதமரை நியமிச்சுக்கலாம். பிரதமர் அவர்கள் நியமிச்சுக்கலாம் சொல்றாங்க பாருங்க. ஒரு அமைச்சரை, ஓகேவா, பிரதமர் விரும்பினால் ஒரு அமைச்சரை துணை பிரதமராக நியமித்துக் கொள்ளலாம். ஆனா ஆஸ் பர் கான்ஸ்டிடியூஷன் அதுக்கு சட்டத்துல இடம் கிடையாது. ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பிரதமரின் ஆலோசனைப்படி பிரதமரின் ஆலோசனைப்படி குடியரசுத் தலைவர் அமைச்சர்களுக்கு துறைகளை ஒதுக்குவார். ஓகேவா? நான் சொல்லிட்டேன். பிரதமர் கொடுக்கக்கூடிய பட்டியல்ல யாராக்கு என்ன துறை என்றதை பிரதமர் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அந்த துறைகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்து உறுதிமொழி பதிவு கொடுக்குறது யாருன்னா பிரசிடென்ட். ஓகேவா?
பிரதமர் எந்த துறை அல்லது எல்லா துறைகளும் தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள முடியும். சரியா? பிரதமர் தான் ஹெட் இல்லையா? அவர் எந்த துறை அவருக்கு வேணுமோ எடுத்துக்கலாம். எல்லா துறையும் அவருடைய கட்டுப்பாட்டுல வச்சுக்கலாம். ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவ்வப்போது அமைச்சர்களின் பொறுப்புகளையும் மாற்றியமைக்க குடியரசுத் தலைவருக்கு பிரதமர் ஆலோசனை வழங்கலாம். சோ இப்போ ஒரு நியூ கவர்மெண்ட் வந்துட்டாங்க. அவங்க ஒரு முறை போஸ்டிங் கொடுத்துட்டாங்க அப்படின்னா 5 ஆண்டுகள் வரைக்கும் அவரே தான் இருக்கணுமா? அவங்க தான் அமைச்சரா மாத்த முடியாதா? ஏன்னா அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அதாவது பிரதமருடைய ஆலோசனைப்படி அமைச்சர்களை அமைச்சர் குழுக்களை மாற்றி அமைக்கலாம். இன்னைக்கு துணை துணை அமைச்சராக இருக்கும் ஒரு நபரை என்ன பண்ணலாம்? குழு மாற்றி அமைக்கப்படும் போது கேபினெட் அமைச்சரை கூட ஆக்கலாம். புரியுதா? கேபினெட் அந்தஸ்து இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரை துணை அமைச்சராக கூட மாத்தலாம். அந்த அமைச்சரவை குழுவை மாற்றி அமைக்கும் அதிகாரம் பிரதமர் ஆலோசனைப்படி குடியரசுத் தலைவர் மேற்கொள்வார். ஓகேவா? அதே போன்று ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்க. அதே போன்று ஒரு துறையை 2ஆகவோ 3ஆகவோ பிரிக்கலாம். அல்லது 2, 3 துறைகளை ஒரே துறையாக இணைக்கலாம். சூப்பர்ல. அதாவது என்ன சொல்றாங்க பாருங்க. ஒரு துறையை ஒரே ஒரு எஜுகேஷன் என்ற ஒரு துறையை 2, 3ஆ பிரிக்கலாம். பிரிச்சு இப்ப எப்படி தமிழ்நாடு இருக்கு பாத்தீங்களா? கல்வித்துறை ஒருத்தர் இருக்காரு. கல்வித்துறை அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர் இருக்கார் நம்ம தமிழ்நாட்டுல. அது போல ஒரு துறையை 2 அல்லது 3 துறைகளாக பிரிக்கலாம். அல்லது 2, 3 துறையை சேர்த்து ஒரு துறையை மாத்திக்கலாம். புரியுதா? சொல்றது புரியுதா உங்களுக்கு? அதாவது எஜுகேஷன் என்ற துறையை 2, 3ஆ பிரிக்கலாம். இல்ல வெவ்வேறு 3 துறைகளை எஜுகேஷன், அக்ரி, பினான்ஸ் இரண்டுத்தையும் ஒன்னாவே இணைச்சுக்கலாம். ஒரே துறையாக கூட இணைச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் சொல்றேன். ரைட்டா? சொல்றேன் இது விஷயம் இது. ஓகேவா? நெக்ஸ்ட். பிரதமரின் முதன்மை நிலை கீழே தரப்பட்டுள்ள காரணங்களால் தெளிவாகிறதுன்னு சொல்றேன். என்ன பார்க்கலாமா? மக்களவையின் பெரும்பான்மை கொண்ட கட்சியின் தலைவராக உள்ளார். கரெக்டா? மக்களவையில யார் அதிக மெம்பர்ஸ் கொண்ட ஒரு கட்சி தான் ஆட்சி பிடிக்கும். அப்போ அந்த கட்சியின் தலைவர் தான் பிரதமர். கரெக்ட். நெக்ஸ்ட். மற்ற அமைச்சர்களை தேர்வு செய்ய குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைக்கிறார். எஸ், கம்பல்சரி சொல்லியாச்சுல. இவர் தான் பரிந்துரைப்பார். இந்த பர்சனை நீங்க பினான்ஸ் மினிஸ்டர் அடுவீங்க. லிஸ்ட் குடுத்துருவார். 15% லிஸ்ட் குடுத்துருவார். இந்த பர்சன்ஸ் எல்லாம் அமைச்சர் நீங்க சொல்லிட்டு பிரசிடென்ட்டுக்கு இவரை குடுத்துருவாரு. பரிந்துரைப்பாரு. பிரசிடென்ட் எல்லாருக்கும் போஸ்டிங்க என்ன பண்ணுவாரு? பதவி பிரமாணம் செய்து வைப்பார். ஓகேவா? அடுத்து பாருங்க. எந்த ஒரு அமைச்சரையும் பதவி நீக்கம் செய்ய பரிந்துரைக்கவும், எந்த ஒரு அமைச்சரையும் பதவி விலகுமாறு கட்டளை இடவும் பிரதமருக்கே அதிகாரம் உள்ளது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருத்தவங்க பதவியில் இருக்காங்க, கெத்தா இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பதவியை ஈஸியா புடுங்கவும் முடியும். ஓகேவா? யாருக்கு பவர் உண்டு? பிரசிடென்ட் பவர் கிடையாது. பிரதமருக்கு தான் பவர் உண்டு. சொல்றாங்க பாருங்க. ஒரு அமைச்சரை பதவி நீக்கம் செய்யறதுக்கும், ஒரு அமைச்சருடைய துறைகளை இல்ல நீங்க பதவி விலகிடுங்க, வாலண்டரி நீங்க ரிட்டைர்மெண்ட் ஆயிடுங்க அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு எல்லாம் பவர்ஸ் யார்கிட்ட உண்டு அப்படின்னா பிரதமருக்கே. ஓகேவா? நெக்ஸ்ட். அமைச்சர்களுக்கு பொறுப்புகளை ஒதுக்கீடு செய்வது பிரதமருடைய பொறுப்பாகும். சொல்லியாச்சு. அமைச்சர்களுக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட், என்னென்ன துறைகள் என்பது பிரதமர் தான் ஒதுக்கீடு செய்வார். நெக்ஸ்ட். அதே போன்று அமைச்சர்களையும் ஒரு துறையிலிருந்து வேறொரு துறைக்கு மாற்றும் அவருக்கு உரிமை உண்டு. நான் சொன்ன மாதிரிதான் ஒருத்தருக்கு ஒரே துறை கொடுக்க மாட்டாங்க. இடையில என்ன பண்ணுவாங்க? அமைச்சரவை மாற்றி அமைக்கப்படும் போது இணை அமைச்சராக இருந்தவர் கேபினெட் அமைச்சர் ஆகலாம். கேபினெட் அமைச்சராக வந்தவங்க அமைச்சரே இல்லாத துறைகளே இல்லாத ஒரு சாதாரண மினிஸ்டர் மாதிரி இருக்கலாம். இல்ல சம்மந்தமே இல்லாத ஒரு மினிஸ்டர் கூட மெம்பர் ஒரு லோக்சபா மெம்பரை கூப்பிட்டு கூட என்ன பண்ணலாம்? கேபினெட் அமைச்சரை மாத்தலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் பவர் உண்டு, பிரதமருக்கு மட்டும்தான். அமைச்சரவையின் தலைவரே பிரதமர். அமைச்சரவையின் தலைவர் பிரதமர். அதன் கூட்டங்களை கூட்டவும், தலைமையேற்று நடத்தவும் மாநிலங்களின் கூட்டுக்குழு, அணுசக்தி தலைமை குழு அல்லது போன்ற இன்னும் பல குழுக்களின் தலைவராகவும் பிரதமரே ஆவார். சரியா? ஒரு அமைச்சர்களுக்கெல்லாம் தலைவரானவர் பிரதமர். இது முக்கியமான பாயிண்ட். அதன் அமைச்சர்களுக்கு சொல்லிட்டு மீட்டிங் போடுவாங்கல்ல, ஒரு அமைச்சரவை கூட்டத்திற்கு கூட்டவும், அதை வழி நடத்தவும், அது தலைமையேற்று நடத்துவதும் பிரதமர் தான். அது மட்டும் இல்லாம மாநிலங்கள்ல உள்ள கூட்டுக்குழு, அணுசக்தி டீம், தலைமை குழு போன்ற எல்லா குழுக்களுக்கும் இவர் தான் தலைவராக ஹெட்டாக செயல்படுவார். சரியா?
அரசின் கொள்கை முடிவுகளை ஒருங்கிணைப்பவரும் அதன் அடிப்படையில் அனைத்து துறைகளின் நடவடிக்கைகளை மேற்பார்வையிடும் பொறுப்பும் பிரதமருக்கு உள்ளது. ஒரு நாட்டுக்கு கொள்கைகளை அறிவிப்பதும் அவர்தான். எல்லா துறைகளுமே இவர் இன்டர்ஃபை ஆயிட்டு கொஸ்டின் கேட்கறதுக்கு அதிகாரம் உண்டு. மேற்பார்வையிடுவாரு, எல்லாமே இவருக்கு உண்டு, பிரதமருக்கு. சரியா, ஞாபகம் வச்சுங்க. ஒரு அமைச்சர் தாமாகவே பதவி விலகிவிட்டால் ஒரு அமைச்சர் பதவி காலியிடம் ஆகிறது. ஆனால் ஒரு பிரதமர் பதவி விலகினாலோ அல்லது இறந்து விட்டாலோ அவரது அமைச்சரவே காணாமல் போய்விடுகிறது. செம பாயிண்ட் பாருங்க. எந்த புக்கிலும் கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஸ்கூல் புக் பக்காவா இருக்கும் பாருங்க. சொல்றாங்க பாருங்க. ஒரு அமைச்சர் 15% எவ்வளவு இருப்பாங்க? ஒரு 36 பேர் 38 பேர் 40 பேர் வச்சுக்கலாமே. ஒரு 40 அமைச்சர்கள்ல ஒரு அமைச்சர் பதவி விலகிட்டாங்க அப்படின்னா அந்த அந்த துறை காலியானதாக அறிவிப்பாங்க. இந்த துறை காலியா இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? அடிஷனலா அந்த துறையை இன்னொரு அமைச்சர்கிட்ட பண்ணிடுவாங்க. இந்த 2 துறையை நீங்க பார்த்து சொல்லி கொடுத்து விட்டுருவாங்க. ஆனா ஒரு பிரதமர் பதவி விலகி விட்டாலோ அல்லது இறந்து விட்டாலோ அந்த அமைச்சரவே காலி ஆயிடும். இந்த அமைச்சரவே காலி ஆயிடும் சொல்றாங்க. அமைச்சர் காலி ஆயிட்டு திரும்ப நியூ அமைச்சரவை கிரியேட் பண்ணுவாங்க. சரியா? இது முக்கியமான பாயிண்ட். சரியா? நெக்ஸ்ட் பாருங்க. அமைச்சர்களுக்கும் குடியரசுக்கும் இடையே தொடர்பு பாலமாக இருக்கிறார் பிரதமர். அமைச்சர்களுக்கும் பிரசிடென்ட்டுக்கும் புரிஞ்சுக்கணும் நீங்க. பிரசிடென்ட் எம்பி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எம்பின்னு சொல்லுவாங்க. இந்த 2 பேருக்குமே இடையே ஒரு பிரிட்ஜ், ஒரு பாலம் போல இருப்பவர் யார் என்றால் மிஸ்டர் பிஎம் அவர்கள் தான், பிரைம் மினிஸ்டர். புரியுதா? குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சர்களுக்கும் இடையே பாலமாக செயல்படுபவர் யார் என்றால் நம்மளுடைய பிரதமர் அவர்கள். ஓகேவா? அதே போன்று நாடாளுமன்றத்திற்கும் அமைச்சர்களுக்கும் பார்லிமெண்ட்டுக்கும் அமைச்சர்களுக்கும் இடையே பாலமாக இருப்பவரும் பிரதமர் தான். பாருங்க, பிரசிடென்ட் பாருங்க, திரும்ப சொல்லலாம் பாருங்க. பிரசிடென்ட் எம்பி இருவருக்கும் பாலமாக இருப்பவர் பிஎம். அதே போல பார்லிமெண்ட் பாராளுமன்றத்துக்கும் எம்பிகளுக்கும் அமைச்சரவைக்கும் இடையே பாலமாக இருப்பவரும் பிஎம் தான், பிரைம் மினிஸ்டர் தான். ஓகேவா? புரியுதா? ரைட். நெக்ஸ்ட், அரசின் வெளிநாட்டு விவகாரங்களை வெளியிடும் முக்கிய நபராகவும் அவர் உள்ளார். நீங்க பார்த்திருப்பீங்க, நம்ம நாட்டுல செய்தி தொடர்பாளராகவும் இருப்பவர் யார் என்றால் பிரதமர் தான். அதே போல வெளிநாட்டு விவகாரங்களை வெளியிடுவதும் பிரதமர் தான். ரொம்ப ரொம்ப பிரஸ்டீஜியஸான பொருள் சொல்றேன். அரசின் வெளிநாட்டு விவகாரங்கள், அரசாங்கத்தினுடைய வெளிநாட்டு விவகாரங்களை வெளியிடும் முக்கிய நபராக இருப்பவர் யார் என்றால் பிரதமர் அவர்கள். எல்லாத்துலயும் ஒரு முன்னுரிமை உண்டு. சரியா? அவர் தான் முக்கியமான ஒரு பொருள். ஓகே, நெக்ஸ்ட், பிரதமருடைய அலுவலகம் பொருள் பாருங்க. அவருடைய ஆபீஸ் இருக்குல்ல, பிரதமர் பிஎம் ஆபீஸ்ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப அந்த ஆபீஸ் பத்தி இப்ப பார்க்க போறோம் பாருங்க. அதாவது என்ன சொல்றாங்க பாருங்க. நடைமுறையில் அரசின் தலைவராகவும் உண்மையான நிர்வாக தலைவராகவும் இருக்கிறார். நாட்டின் அரசியல் நிர்வாக அரங்கில் பிரதமர் முக்கிய பங்கு வகிக்கிறார். சொல்றாங்க பாருங்க. நடைமுறையில அரசின் தலைவராகவும், இது ஒரு பாயிண்ட், உண்மையான நிர்வாக தலைவராகவும், ஓகேவா, அரசின் தலைவராகவும், அரசாங்கத்தின் தலைவர்னா பிரசிடென்ட், அரசின் தலைவர் கவர்மெண்ட், அந்த 5 இயர்ஸ்க்கான கவர்மெண்ட்டுக்கான தலைவர் யார் என்றால் பிரதமர் தான். அதே போல ஒரு அரசின் நிர்வாக தலைவர் யார் என்றாலும் பிரதமர் தான். ஓகேவா? நெக்ஸ்ட், பிரதமருக்கு உதவியாக இருக்க பிரதமர் அலுவலகம் உள்ளது. பிரதமர் அலுவலகம் என்ற முறை நேரு கொண்டு வந்தார். சரியா? ஞாபகம் வச்சுங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் சொல்றாங்க பாருங்க. பிஎம்ஓ, அதாவது பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் சொல்லுவாங்க. பிரதமர் அலுவலகம் இது டெல்லியில இருக்கு. ஓகேவா? இதுதான் அந்த பிரதமர் அலுவலகம் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவருக்கான எல்லா ஒர்க்குமே அங்கதான் நடக்கும். அவருக்கான எல்லா வேலையும் என்ன பணிகளும் எல்லாமே இந்த பிஎம்ஓ எல்லாம் நடக்கும். ஓகேவா? அடுத்து, செயலக உதவிகளையும் ஆலோசனைகளையும் பிரதமருக்கு வழங்குகிறது. சரியா? ஃபுல் அட்வைஸ் கொடுக்கிறது, எப்படி இருக்கணும், என்னென்ன பண்ணணும்ன்றது ஃபுல் மெயின்டைன் பண்றது எல்லாமே இந்த பிஎம்ஓ ஆபீஸ் தான். ஓகேவா? இந்திய அரசின் உச்சகட்ட முடிவுகளை வடிவமைக்கும் நிலைமையில் உள்ள பிரதமர் அலுவலகம் அரசியலமைப்பால் குறிப்பிடப்படாத ஓர் அதிகார மையமாக திகழ்கிறது. சொல்ற பாருங்க. ஒரு நாட்டுல, இந்திய நாட்டிற்கு ஜம்மு காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை, குஜராத் முதல்
ஏபி அருணாச்சல பிரதேசம் வரை உள்ள இந்திய அனைத்து மக்களுக்கும் உச்சகட்ட முடிவுகளை வடிவமைக்கும் ஒரு பொறுப்பு இந்த பிஎம் ஆபீஸ்ல இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க தான் டிசைட் பண்றாங்க எல்லாமே. பிஎம்ஓ ஆபீஸ், ஓகேவா? பிஎம் ஆபீஸ் சொல்லுவாங்க, ஓகேவா? ஆனா இந்த பிஎம்ஓன்னு சொல்லக்கூடிய இந்த அலுவலகமானது அரசியல் அமைப்பின்படி உருவாக்கப்பட்டதல்ல, ஓகேவா? அரசியல் அமைப்பின்படி உருவாக்கப்பட்டதல்ல, ஞாபகம் வச்சுங்க. கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு. இந்த முறை எப்போ உருவாச்சுன்னு சொல்றாங்க பாருங்க. 1947ல உருவாக்கப்பட்டது. அந்த உருவாக்கப்படும் போது அதுக்கு என்ன பேர் அப்படின்னா 1947 தான் உருவாக்குறாங்க. உருவாக்கப்படும் போது 1997 வரை இது பிரதமரின் செயலகம், அதாவது பிரைம் மினிஸ்டர் செக்ரட்டரியேட்னு சொல்லுவாங்க, ஓகேவா? பிஎம்எஸ் சொல்லுவாங்க. 97 தான் மாத்துறாங்க. 97 வரை இது பிரதமரின் செயலகம் அப்படி இருந்துச்சு, செக்ரட்டரியேட்னு சொல்லுவாங்க, பிஎம் செக்ரட்டரியேட்னு சொல்லுவாங்க. இந்த 97க்கு அப்புறம் தான் 97ல இருந்து தான் பிஎம்ஓ, பிரதமர் பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாறுச்சு, ஓகேவா? அடுத்து அரசியல் ரீதியாக பிரதமரும் நிர்வாக ரீதியாக முதன்மை செயலாளரும் இந்திய தலைமையாக செயல்படுகிறார்கள். எப்படி ஒரு அரசியல் சார்ந்த ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடியதுதான் பிரதமராக இருக்கப்படும் பொழுது இது அரசியல் சார்ந்தது. இதுவே ஒரு அதிகாரம், ஒரு அதிகாரி, ஒரு அரசு அதிகாரியாக இருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர் யாருன்னா முதன்மை செயலாளர். அப்போ ஒரு நாட்டுக்கு அரசியல் ரீதியாக பிஎம், அரசாங்க ரீதியாக, ஓகேவா, யாரு? நிர்வாக ரீதியாக, அரசாங்கம் நிர்வாக ரீதியாக முதன்மை செயலர், சரியா? இவங்க 2 பேரும் தான் இம்பார்ட்டன்ட் ஒரு நாட்டுக்கு. இதே மாதிரிதான் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு, ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இருக்கு. ஒவ்வொரு ஸ்டேட்லயுமே சிஎம், அரசியல் கட்சி தலைவர்ல முதன்மையானவர் சிஎம், நிர்வாகத்துல முதன்மையானவர் ஆளுநர். அதே மாதிரிதான் இந்திய அளவுல அரசியல் கட்சி சார்பாக பிஎம் ஃபர்ஸ்ட்ல இருப்பாரு, நிர்வாக ரீதியாக தலைமை செயலர், ஓகேவா? முதன்மை செயலர் சொல்லுவாங்க, முதன்மை செயலர் தான் ஃபர்ஸ்ட்ல இருப்பார். இங்க 2 பேரும் தான் இந்திய தலைமையாக செயல்படுறாங்க, ஓகேவா? பிரதமர் அலுவலகத்தினுடைய பல்வேறு பணிகள் பார்க்கலாமா? பணிகள் பாருங்க. ஃபர்ஸ்ட் சொல்றாங்க பாருங்க. அரசாங்கத்தின் தலைவர் என்ற நிலையில் உள்ள பிரதமருக்கு தேவையான உதவிகளை செய்வது, மத்திய அமைச்சர்களுடன், துறைகளுடன் மற்றும் மாநில அரசுகளுடன் தொடர்பை பராமரிக்கிறது. ஒரு ஃபுல் ஒரு பிஎம்க்கு உதவி செய்யறாங்க. என்ன மாதிரி உதவினா, பிஎம் அமைச்சர்களுக்கு பேசுறது, பிஎம் மற்ற மாநிலங்களுடைய நல்ல ஒரு தொடர்பு இருக்கிறது, எல்லாமே அலுவலகம் தான் பாத்துக்குது. நிதி ஆயோக் மற்றும் தேசிய வளர்ச்சி குழு போன்றவருக்கு தேவையான உதவிகளை செய்வது. நிதி ஆயோக் மற்றும் தேசிய வளர்ச்சி குழுவின் தலைவர் யாரு? பிஎம் தான், ஓகேவா? தேசிய வளர்ச்சி குழுவின் உறுப்பினர்கள்லாம் யாரு? உறுப்பினர்கள் அப்படின்றது ஆல் ஸ்டேட் சிஎம், ஓகேவா? அனைத்து மாநில முதலமைச்சர்கள் தேசிய வளர்ச்சி குழுவுடைய உறுப்பினர்களா இருப்பாங்க. தேசிய வளர்ச்சி குழுவின் தலைவர் யாரு? பிஎம், ஓகேவா? அப்போ இந்த நிதி ஆயோக், தேசிய வளர்ச்சி குழு போன்ற அமைப்புகளுக்கு உதவி செய்யும் போது யாருன்னா நம்மளுடைய பிஎம்ஓ ஆபீஸ் தான், ஓகேவா? பிஎம் ஆபீஸ். அடுத்து ஊடகங்களுக்கும் பொதுமக்களுக்குமான பிரதமர் தொடர்புகளை பராமரிப்பது. இப்ப பிரதமர் ஒரு லைவ் போடுறாரு, மக்கள்கிட்ட பேசணும் அப்படின்னா எல்லா வேலையும் அந்த பிஎம் ஆபீஸ் தான் பார்த்துப்பாங்க, ஓகே? பிரதமரின் அலுவலர் விதிகளின் படியான நடவடிக்கைகளை மேற்கொள்வது, குறிப்பிட்ட விதிகளின்படி பிரதமருக்கு அனுப்பப்படும் விவகாரங்களை பற்றியும் ஆராய்வதற்கு பிரதமருக்கு உதவுவது. அதாவது பிரதமர் ஒரு ஆள், சரியா? அவருக்கு பின்னாடி பெரிய பேக்ரவுண்ட், ஒரு முதுகெலும்பு போன்றவங்க யாரு? பிஎம்ஓ, பிஎம் ஆபீஸ். அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல். அவர் வரக்கூடிய அனைத்து லெட்டர்ஸ், அவங்க எங்க போகணும், அவர் எங்க வரணும், எல்லாமே அவங்களுக்கு கூட இருந்து பண்றவங்க யாருன்னா பிஎம்ஓ, பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் தான், ஓகேவா? அடுத்து பாருங்க, குடியரசுத் தலைவர், ஆளுநர், அயல்நாட்டு தூதர்கள் போன்றவர்களுக்கு இணக்கமான உறவுகளுக்காக பிரதமர்களுக்கு உதவுறது. பிரசிடென்ட்டுக்கு ஏதாவது இஷ்யூ, 2 பேருக்கு இஷ்யூனா இந்த அலுவலகம் தான் இவங்களுக்கான ஒரு இடையே, அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த 3 நபர்களுக்கும் இடையே பாலம் போல இவங்களுக்கும் பிரதமருக்கும் உள்ள இடையே ஒரு பாலம், நல்ல ஒரு கான்வர்சேஷன் கொடுக்குறவங்க யாருன்னா பிஎம்ஓ ஆபீஸ் தான், சரியா? பிஎம் ஆபீஸ், பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ், ஓகேவா? பிரதமரின் சிந்தனை
ஊற்றாக செயல்படுவது, பிற துறைகளுக்கும் அமைச்சர்களுக்கும் ஒதுக்கப்படாத அனைத்து விவரங்களையும் கையாள்வது. சரியா? அப்போ துறை சொல்றாங்க பாருங்க, ஒதுக்கப்படாத துறைகளுக்கும் ஒதுக்கப்படாத அனைத்து விவகாரங்களையும் ஹேண்டில் பண்றவங்க யாருன்னா இந்த பிஎம்ஓ. ஓகேவா? அமைச்சரவை தொடர்பான விவகாரங்களில் பிரதமர் அலுவலகம் ஈடுபடுவதில்லை. அமைச்சர் தொடர்பான விவகாரங்கள்ல கேள்வி கேட்பாங்க பாருங்க, எல்லாமே ஹெல்ப் பண்ணிட்டு வராங்க. ஒரு திடீர்னு கொஸ்டின் கேட்பாங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு அமைச்சரவை தொடர்பான செயல்பாடுகளில் பிரதமர் அலுவலகம் தலையிட முடியுதா இல்லையா அப்படின்னா முடியாது, ஈடுபடுவதில்லை. அமைச்சரவை தொடர்பான விவகாரங்களை அமைச்சரவை செயலகம் நேரடியாக கையாளுகிறது. பாருங்க, இப்ப பாருங்க, அமைச்சரவை செயலகம், அமைச்சரவை செக்ரட்டரி இருக்கான். இப்ப எப்படி பிரதமருக்குன்ட்டு பிஎம்ஓ இருக்கு போல அமைச்சர்களுக்கு அமைச்சரவை செயலகம் அப்படின்ட்டு ஒரு அலுவலகம் இருக்கான். இதுதான் அவங்க பாத்துக்குமா, அமைச்சர்களுக்கான ஒர்க்கு என்னென்ன இருக்கு, என்னென்ன பண்ணணும்ன்றது அவங்க பாத்துப்பாங்க. ஓகேவா? சரி, இதெல்லாம் பார்த்ததெல்லாம் பிரதமர். இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அமைச்சரை பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? அமைச்சர்கள் பத்தி பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்த்துடலாமா? மத்திய அமைச்சரவை குழு. அரசியலமைப்பு 74வது விதியின்படி குடியரசுத் தலைவருக்கு உதவவும் அவருக்கு வழிகாட்டவும், ஓகேவா, உதவவும் ஆலோசனை வழங்கவும் பிரதமர் அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு குழு இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட். விதி 74 என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா, பிரசிடென்ட்டுக்கு உதவவும் ஆலோசனை வழங்கவும் பிரதமரை தலைவராக கொண்ட ஒரு அமைச்சரவை குழு இருக்கும். எப்படி பாருங்க, பிரசிடென்ட் இருக்காரு, இவருக்கு பிரசிடென்ட்டுக்கு உதவி செய்யறதுக்கு, உதவி செய்யவும் ஆலோசனை வழங்கவும் பிரதமரை தலைமையாக கொண்ட அமைச்சரவை அமைச்சரவை ஒன்று இருக்கும். இதுதான் விதி 74. சரியா? என்னது? ஆக்ட் 74. புரிஞ்சா? நெக்ஸ்ட், குடியரசுத் தலைவர் தனது பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் எந்த அமைச்சரவை குழுவுக்கும் ஆலோசனைப்படி நடந்து கொள்வார். பாருங்க, குடியரசுத் தலைவர் தனது பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் இந்த அமைச்சர்கள் குழுவின் ஆலோசனைப்படி நடந்து கொள்வார். நல்லா புரிஞ்சு, ஏன்னா ஆலோசனை வழங்குவாங்கல்ல அமைச்சர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் விதி 75 74 என்ன? ஆலோசனை வழங்கவும் ஆர்டர் கொடுப்பாங்க, அவங்களை வழி நடத்தவும் ஆலோசனை வழங்கவும் அமைச்சர் தலைமையிலான பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை குழு இருக்கும். அந்த அமைச்சரவை சொல்லக்கூடிய விஷயங்களை செய்பவர் தான் பிரதமர், பிரசிடென்ட். ஓகேவா? அமைச்சர்களை பரிந்துரைகளையும் அவங்களுடைய ஆர்டர்ஸையும் செயல்படுத்துவதுதான், ஆலோசனைப்படி செய்பவர், நடந்து கொள்பவர் தான் நம்மளுடைய பிரசிடென்ட் அவர்கள். ஓகேவா? 3 வகையான அமைச்சர்கள் இருப்பார்கள். ஒண்ணு பாருங்க, கேபினெட் அமைச்சரவை, இன்னொன்னு அமைச்சர்கள், இதை ஸ்டேட் மினிஸ்டர் சொல்லுவாங்க. இன்னொன்னு துணை அமைச்சர்கள். 3 வகையான அமைச்சர்கள் இருக்குன்னு சொல்லியாச்சு. ஓகேவா? ரைட். கேபினெட் அமைச்சர்கள் கொள்கை முடிவுகளை எடுப்பதில் ஈடுபடுவார்கள். இந்த கேபினெட் சொல்ல மாட்டீங்களா? இந்த கேபினெட் அமைச்சர்கள் தான் இந்திய நாட்டிற்கு கொள்கை முடிவுகளை கையாள்வது, எந்த திட்டம் வரணும், இது வரக்கூடாது, எந்த டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணணும், எல்லா டிசிஷன் எடுக்கணும் யார் என்றால் கேபினெட் அமைச்சர்கள். மற்ற 2 அமைச்சர்கள் சொல்றாங்க பாருங்க, மற்ற 2 பிரிவு அமைச்சர்களும் நிர்வாக பொறுப்புகளை மேற்கொள்வார்கள். சரியா? இது வந்து பாத்துக்கலாம். அடுத்து, இந்த 3 பிரிவுகள் அமைச்சர்களுக்கும் வெவ்வேறு விதமான பதவி, ஊதியம் உள்ளிட்ட படிகள் அரசியல் முக்கியத்துவம் ஆகவே கொடுக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு இந்த 3 துறைகள், 3 ஸ்டேஜஸ் இருக்கு. கேபினெட், ஸ்டேட் எம்பிஸ், நெக்ஸ்ட் இணை அமைச்சர்கள். 3 பேருக்கும் தகுதி நிலை பொறுத்து படிகள், சேலரி, அவனுடைய எக்ஸ்பென்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அனைவரும் உச்சமாக பிரதமர் நாட்டின் மிக உயர்ந்த ஆட்சி அதிகாரம் கொண்டவராக இருக்கிறார். ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. இருக்கு, இன்னும் ஒரே பேஜ் தான். ஓகேங்க, பாருங்க, அமைச்சரவை குழுவினுடைய நியமனம். அரசியலமைப்பு 75 விதி 75 உறுப்பின்படி குடியரசுத் தலைவரால் பிரதமர் நியமிக்கிறார். சரியா? பிரதமருடைய ஆலோசனைப்படி குடியரசு நியமிக்கிறார், ஆல்ரெடி பார்த்தாச்சு. பிரதமரின் ஆலோசனை பேரில் மற்ற அமைச்சர்கள் நியமிக்கிறார், அதெல்லாம் பார்த்தாச்சு. திரும்ப இதே பார்த்துட்டு இருக்குமா? இல்ல, வந்த கண்டென்ட் திரும்ப வந்துச்சோன்னு பார்த்தேன்.
குடியரசுத் தலைவர் விருப்பம் உள்ளவரை அமைச்சர்கள் பதவியில் இருப்பார்கள். ஓகேவா? இது என்ன பாயிண்ட் அப்படின்னா, இவர் விரும்புவர் கிடையாது. பிரதமர் மாற்றி அமைக்க சொன்னா இவரு மாற்றி அமைப்பார். ஓகேவா? தன்னிச்சையா செயல்பட முடியாது. ஓகேவா? அடுத்து பிரதமரால் பரிந்துரையில், ஓகேவா, பரிந்துரைக்கப்படாத யாரையும் குடியரசுத் தலைவர் அமைச்சராக நியமிக்க முடியாது. இது முக்கியமான பாயிண்ட். பிரதமர் யார சொல்றாரோ அவர் தான் பண்ணிட்டு போயினே இருக்கணும். வேற யாரும் பண்றதுக்கு பிரசிடென்ட்டுக்கு அதிகாரம் கிடையாது. நிழல் அமைச்சர்கள், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. நிழல் அமைச்சர்கள் அப்படின்னா, நிழல் அமைச்சர்கள் என்பது நம்மளதுல கிடையாது, இங்கிலாந்துல இருக்கு. அதாவது சொல்றாங்க பாருங்க, இப்ப எப்படி சொல்றாங்க பாருங்க, இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் உள்ள எதிர்கட்சிகள், ஓகேவா, எதிர்கட்சிகள் ஒவ்வொரு துறையிலும் உள்ள விவகாரங்களை பற்றி ஆராய தமது உறுப்பினர்களை கொண்ட ஒரு குழு அமைக்கிறது. இதன் மூலம் எதிர்கட்சிகள் அரசு தொடர்பான பிரச்சனைகளை தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இது விழிப்பாக இருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கு பேர் தான் நிழல் அமைச்சரவைன்னு சொல்றாங்க. இது என்ன விஷயம் அப்படின்னா, இது இங்கிலாந்து நடக்குன்னு சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க பாருங்க, ஆளுங்கட்சி எதிர்கட்சி, சரியா, ஆளும் கட்சி எதிர்கட்சி, ஓகேவா. ஆளுங்கட்சியில வந்து நிறைய ஒரு ஒரு 10 துறைகள் வச்சுக்கலாம். சும்மா 10 துறைகள் இருக்கு. எதிர்கட்சியில இருந்து இவங்க உறுப்பினர்கள் இருக்காங்களா, எதிர்கட்சி உறுப்பினர்களா இருக்காங்க இல்லையா, எதிர்கட்சி உறுப்பினர்களை கொண்ட ஒரு குழு வந்து இந்த 10 துறைகளுக்கும் வச்சிருப்பாங்களாம். எத்தனை துறை இருக்கோ அத்தனை துறைகளுக்கும் எதிர்கட்சி உறுப்பினர்களை கொண்ட ஒரு குழு இருக்குமா. அவங்க வந்து மேற்பார்வையிடுவாங்களாம். அந்த துறைகள் என்ன நடக்குது, ஆளுங்கட்சி வந்து நல்லா பண்றாங்களா இல்ல ஊழல் பண்றாங்களா அப்படின்னு ஒரு ஒரு டீம் வாட்ச் பண்ணுமா, எதிர்கட்சி டீம். அந்த டீமுக்கு பேர் தான் நிழல் அமைச்சரவைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இது இங்கிலாந்துல இருக்கு, நம்மளுக்கு கிடையாது. அமைச்சர்களின் தனிப்பட்ட மற்றும் கூட்டு பொறுப்பு, ஓகேவா. இந்திய அரசியலமைப்பின் படி அமைச்சர்கள் தனியாகவும் கூட்டாகவும் மக்களவைக்கு பொறுப்பானவர்கள். சரி, எப்படி சொல்றாங்க பாருங்களேன். அதாவது இந்த இந்த பாயிண்ட்ல உங்களுக்கு தெளிவாயிடும். என்ன சொல்றாங்க பாருங்க, இந்திய அரசியலமைப்பின்படி அமைச்சர்கள் கூட்டாகவும் தனித்தனியாகவும் பார்லிமெண்ட்டுக்கு, நாடாளுமன்ற சாரி மக்களவைக்கு ஒண்ணுதான், மக்களவைக்கு பொறுப்புடையவங்க. நீ தனியாவும் சரி கூட்டாவும் சரி, அமைச்சர்களா நீ தனித்தனியாவும் பொறுப்பு, நீங்க அமைச்சரவை, அமைச்சரவை குழு, அந்த கூட்டாவும் நீங்க மக்களவைக்கு பொறுப்பானவங்க, நீங்க பார்லிமெண்ட் போய் சொல்லி ஆகணும். ஓகேவா, சொல்றேன் பாருங்க. கூட்டு பொறுப்பு என்றால் என்ன? கூட்டு பொறுப்பு என்னன்னா, அரசின் நடவடிக்கைகளுக்கு அமைச்சரவையில் அனைத்து அமைச்சர்களுக்கும் கூட்டாக மக்களவைக்கு பதில் அளிக்கணும். ஓகேவா, ஒரு அமைச்சர் தவறு செஞ்சாலும் இல்ல ஒரு அமைச்சர் தான் இதுக்கு அமைச்சர் தான் பொறுப்பு, ஏதோ நடந்து போச்சு, இஷ்யூன்னு வந்து போச்சு, இதுக்கு இந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் எல்லாம் பொறுப்புன்னு சொல்ல முடியாது. அவர் ஒண்ணு ஒண்ணு பண்ணிட்டாரு அப்படின்னா அது எல்லாருமே தான் அஃபெக்ட் ஆகும், எல்லாருமே தான் பொறுப்பு. இது கூட்டு பொறுப்புன்னு சொல்லுவாங்க. கூட்டு பொறுப்புனா இதுதான். ஓகேவா, இது கூட்டாகவும் தனித்தனியாகவும் பொறுப்புடையவங்க மக்களவைக்கு நீங்க அமைச்சர்கள். ஓகேவா, பொதுவெளியில் தங்களுக்கு என அமைச்சர்களும் பொதுவெளியில் தங்களுக்குள்ளான வேறுபாடுகளை வெளிக்காட்டக்கூடாது, டிஃபரன்சியேஷன் பண்ணிக்கூடாது. நீ அந்த துறை, நான் இந்த துறை, நீ இந்த துறைக்கு வரக்கூடாது, நீ அந்த துறைக்கு வரக்கூடாது, நீ எதுக்கு இன்டர்ஃபியர் ஆகும், எதுவுமே பேசக்கூடாது. பாருங்க, அமைச்சர்களும் பொதுவெளியில் தங்களுக்குள்ளான வேறுபாடுகளை வெளிக்காட்டக்கூடாது. எந்த ஒரு பொது பிரச்சனையிலும் பொது நிகழ்விலும் அனைத்து அமைச்சர்களும் அரசின் நிலைப்பாட்டை ஒருமித்து ஆதரிக்க வேண்டும். பார்த்துங்க, எவ்வளவு முக்கியமான பாயிண்ட். எந்த ஒரு பொது பிரச்சனையிலும் சரி, எந்த ஒரு பொது நிகழ்ச்சியிலும் சரி, அமைச்சரவை குழு அரசின் நிலைப்பாடு எப்படி இருக்கோ அதுக்கு அக்செப்ட் பண்ணி தான் போய் ஆகணும். அதற்கு எதிராக செயல்படக்கூடாது. சரியா, அப்படி செயல்பட்டுட்டா அப்படின்னா வெளியே அமுச்சு விட்டுருவானுங்க. ஓகேவா, அடுத்து குடும்ப அமைச்சரவை என்றால் என்ன என்று அறிவீர்களா? இந்த பாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பாருங்களேன். குடும்ப அமைச்சரவை என்பது அமைச்சரவைக்குள்ளேயே ஒரு சிறு குழுவாக செயல்படும் அமைச்சர்கள். நான் ஆல்ரெடி சொல்லிருங்க, மொத்தம் 3 அமைச்சரவை இருக்கு. அதுல கேபினெட் ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு மாநில அமைச்சர்கள் சொல்லுவாங்க, இன்னொன்னு இணை அமைச்சர்கள். சரியா, இப்படி இருக்கும் பொழுது இத்தனை டீம் இருந்தும் அமைச்சரவைக்குள்ளேயே ஒரு ஸ்மால் டீம் இருக்குமா, சிறிய குழுவா செயல்படுவாங்களாமா. இப்ப கேபினெட்ல வந்து ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 10 பேர்லயே ஒரு 4 பேர் கொண்ட ஒரு குழு இருப்பாங்க. சரியா, கேபினெட் இம்பார்ட்டன்ட் முக்கியமான துறை, அந்த துறைக்குள்ள இருக்கக்கூடியவர்களையே சுருக்கி
ஒரு 3 பேர் இருக்கு மாதிரி இல்ல 4 பேர் இருக்கு மாதிரி ஒரு சின்ன குழு இருக்குமா. ஓகேவா, அதான் வந்து குடும்ப அமைச்சர்னு சொல்றாங்க. ஓகேவா, இது முறைசாரா குழு எனினும் உண்மையான அதிகார மையமாகும். அந்த மூணு மூணு குழு 3 பேர் கொண்ட குழு இருக்கு இல்லையா, நான் சும்மா சொல்றேன் 3ன்ட்டு. அந்த குழு தான் உண்மையான அதிகார மையமாக செயல்படுவாங்க. ஏன்னா பிரதமர் மற்ற 4 பேர் அல்ல 3 பேர் கொண்ட ஒரு சின்ன குழு. அவங்க டிசிஷன் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் இறுதி முடிவா இருக்கும். அது அனைத்து மக்களுக்கும் சேரக்கூடிய ஒரு முடிவாக இருக்கும். சரியா, ரைட். பாருங்க, இந்தியாவின் ஒவ்வொரு பிரதமருக்கும் இப்படி ஒரு அமைச்சரவை குழு இருந்துள்ளது. ரகசியத்தை பாதுகாக்க பிரதமருக்கு இந்த அமைச்சரவை குழு முறையாக உதவி செய்துள்ளது. சரியா, இது வந்து பாத்துங்க, ரொம்ப ஈஸியானதான். ரைட். ஒன்றிய அமைச்சர்கள் குழு. அமைச்சரவை ஒரு உட்குழுவாக இருக்கிறது. உட்குழு அரசமைப்பின் குறிப்பிடப்படாத ஒன்று. சரியா, அமைச்சரவைக்குள்ளேயே ஒரு உட்குழு இருக்குன்றாங்க. அது அரசியலமைப்பின்படி இல்லாத ஒன்று. அமைச்சரவை குழுவின் உட்குழுவை சேராதவர்கள் தான் பிரதமர் தலைமையில் ஒன்றாக கூடி அம்முடிவுகளை எடுக்கிறார்கள். அவற்றை அமைச்சர்கள் குழுவின் ஆலோசனைகளாக குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்குகிறார்கள். சரியா, அதாவது ஒண்ணுமே கிடையாது. அமைச்சரவை குழுவின் உட்குழுவில் சேர்ந்தவர்கள் தான் பிரதமர் தலைமையிலான ஒரு மீட்டிங்ஸ்ல அரேஞ்ச் பண்ண முடியும். அந்த மீட்டிங்ஸ்ல என்ன பேசுறாங்களோ அந்த விஷயத்தை என்ன பண்ணுவாங்க, குடியரசுத் தலைவருக்கு கன்வே பண்ணுவாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட். அமைச்சர்கள் குழுவின் செயல்பாடுகள். ஓகே, துறை நிர்வாகங்களை அடிப்படையாக கொண்டது. நமது அமைப்பின் அமைச்சரவை குழுதான் உயர்ந்தபட்ச முடிவுகளை எடுப்பதற்கான மற்றும் கொள்கைகளை வகுப்பதற்கான அதிகார பெற்ற அமைப்பாகும். சரியா, ஆல்ரெடி பார்த்தாச்சு. முக்கியமான கொள்கையை எல்லாம் எடுப்பது யாருன்னா அந்த அமைச்சரவை குழு தான். இது அனைத்து முக்கியமான சட்ட, நிதி மற்றும் வெளியுறவு விவகாரங்களை கையாளுகிறது இந்த அமைச்சரவை குழு. சரியா, அமைச்சர்கள் குழு ஒன்று இருக்கு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். கேபினெட் அந்தஸ்து இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மட்டும் தான் இருப்பாங்க. சரியா, அடுத்து அமைச்சர் அரசியலமைப்பு ரீதியாக அனைத்து நியமங்களையும் மூத்த செயலக நிர்வாகிகளையும் இது கட்டுப்படுத்துகிறது. நாடாளுமன்ற முறை போன்றது அவசர சட்டங்களையும் பிறப்பிக்க குடியரசுக்கு பரிந்து செய்கிறது. இந்த இது இருக்கு இல்லையா, அதாவது ஒரு எமர்ஜென்சியா அவசர சட்டங்களை கொண்டு வருவதற்கு குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்குவதே அமைச்சர்கள் தான். புரியுதா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேள்வி கேட்குறது வாய்ப்பு நிறைய இருக்கு. பிரசிடென்ட்டுக்கு அவசர சட்டங்களை கொண்டு வர ஆலோசனை வழங்குபவர் யார் என்றால் அமைச்சரவை குழு. இது விசாரணை, நெக்ஸ்ட் பாயிண்ட், இது விசாரணை குழுக்களை நியமிக்கிறது மற்றும் துறைகளுக்கு இடையிலான சிக்கல்களை தீர்த்து வைக்கிறது. குழுக்கள் அமைப்பாங்கல்ல, இது ஆராய்வதற்கு ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளது, இந்த பிரச்சனை ஆராய்வதற்கு ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுக்களை எல்லாம் அமைப்பது யாருன்னா அமைச்சர்கள் தான். ஓகேவா, நெக்ஸ்ட். நெருக்கடி நிலையின் பிரகடனம் செய்வதற்கும் மக்களவை கலைத்து விடவும் நாடாளுமன்ற கூட்டங்களை முடித்து வைக்கவும் பார்க்கலாம். நெருக்கடி நிலை, எமர்ஜென்சியா நெருக்கடி நிலை பிரகடனம் செய்வதற்கும், நெருக்கடி நிலை எத்தனை இருக்கு, 3 டைப்ஸ் இருக்கு நெருக்கடி நிலை. ஓகேவா, தேசிய நெருக்கடி, மாநில நெருக்கடி, நிதி நெருக்கடி. ஓகேவா, அதை சொல்றதும் பிரசிடென்ட்டுக்கு ஆலோசனை கொடுக்கறதும் அமைச்சரவை குழு தான். மக்களவை கலைத்து விடவும், மக்களவையை கலைக்கிறதுக்கும் அட்வைஸ் வழங்குறது அமைச்சரவை குழு பிரசிடென்ட்டுக்கு. நாடாளுமன்ற கூட்டங்களை முடித்து வைக்கவும் அல்லது ஒத்தி வைக்குமாறு குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்யவும் அதிகாரம் அமைச்சரவை குழுக்கு உள்ளது. ஒரு நாடாளுமன்றம் எதிர்கட்சியினால் முடக்கப்படுகிறது, எதிர்கட்சி வந்து நாடாளுமன்ற செயல்பட விட மாட்டாங்க அப்படின்ற பட்சத்துல நாடாளுமன்றத்தை கூட்டவும் அதை ஒத்தி வைக்கிறதுக்கும் பிரசிடென்ட்டுக்கு ஆலோசனை வழங்குற ஒரு டீம் தான் இந்த அமைச்சரவை குழு. சரியா, அமைச்சரவை குழு செயலர். ஓகேவா, இது முக்கியமான பாருங்க. அமைச்சரவை குழு செயலர் உள்ள ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும் உதவி செய்ய ஒரு செயலர் இருப்பார். எவ்ரி அமைச்சர்களுக்கும் ஒரு செயலர் கூட இருப்பாரு. அவங்களுக்கு கூடவே ஒரு இணை செயலர் இருப்பாரு. ஓகேவா, அந்த செயலர் தான் அவங்கள ஃபுல்லாவே, அவங்க தான் ஃபுல்லா வந்து அப்படியே வச்சுப்பாங்க நல்லபடியா. அத்தகைய அமைச்சரவை குழு செயலர்களின் முதன்மையிடம் முதன்மை செயலருக்கு தரப்பட்டுள்ளது. அந்த அமைச்சர்களுக்கு உள்ள செயலர்கள் இருக்காங்க இல்லையா, அமைச்சர்களுக்கு உதவி செய்வதற்கு செக்ரட்டரி இருப்பாங்க. அவங்களுடைய அந்த செக்ரட்டரிக்கு எல்லாம் தலைமை யாரு அப்படின்னா முதன்மை செயலர். சரியா, பாருங்க,
அமைச்சர்கள் எம்பிஸ் இருக்காங்க. இவங்களுக்கு உதவி செய்ய செக்ரட்டரியேட் இருப்பாங்க. இப்போ நிறைய எம்பிஸ் இருப்பாங்க. இப்போ நிறைய செக்ரட்டரியேட் இருப்பாங்க இல்லையா? எல்லாருக்குமே தலைமை யார் அப்படின்னா முதன்மை செயலர். முதன்மை செயலர். ஓகேவா? அந்த குழு, அந்த செயலர் இருக்காரு இல்லையா? அந்த செயலர் வந்து உயர் தேர்வு குழு, போர்டுன்னு சொல்லுவாங்க. சரியா? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஓகே, அந்த போர்ட் தலைவராக இருப்பார். மத்திய தலைமை செயலகத்தின் இணை செயலாளர்களை நியமிப்பதும் அவர்தான். மத்திய தலைமை செயலகத்துல. சரியா? எப்படி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தலைமை செயலகம் இருக்கு இல்லையா? அதே போல மத்திய தலைமை செயலகத்துல உள்ள செயலர்களை நியமிப்பதும் இந்த முதன்மை செயலர்கள் தான். ஓகேவா? முதன்மை செயலர்கள் தான் ஆண்டுதோறும் நடைபெறும் மாநில தலைமை செயலாளர்கள் மாநாட்டுல தலைமையில பங்கு பெறுவாங்க. ஓகேவா? பாருங்க, மாநில தலைமை செயலாளர்கள் மாநாடு நடத்துவாங்க இல்லையா? அந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்குபவர் யார் என்றால் முதன்மை செயலர். எங்க இருப்பாங்க? டெல்லியில இருப்பாங்க. ஓகேவா? இது முக்கியமான ஒரு பாயிண்ட். இதான் நினைக்கிறேன், முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். ரைட், அவ்வளவுதான்பா. இப்ப என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா பிரதமர், அமைச்சரவை குழு பார்த்தாச்சு. இது புக்குல இருக்க கண்டென்ட். நம்ம வந்து இப்போ வெளியே இருக்க கண்டென்ட் பார்த்தலாம். ஓகேவா? அவுட் சோர்ஸ். ஆல்ரெடி நம்ம அந்த புக்லயே ஃபுல்லா பார்த்தாச்சு. இருந்தாலும் ஓகேவா, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணது தான். இது பாருங்க, அதாவது இந்த பாயிண்ட்ஸ், அதாவது அதுல இல்லாத பாயிண்ட் சொல்றேன். பார்லிமெண்ட்ல, ஐ மீன் பார்லிமெண்ட்ல லோக்சபா அண்ட் ராஜ்யசபா இந்த ரெண்டு அவையில மெம்பரா யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அமைச்சர் போஸ்டிங் கொடுப்பாங்க. சரியா? அதுக்கு தான் சொல்லுவாங்கன்னா எம்பி மீனிங் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். எம்பி மீனிங் மெம்பர் ஆஃப், சாரி பிஎம் போட்டனா, எம்பியினுடைய முழு விரிவாக்கம் என்னன்னா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். அதாவது இரண்டு அவைகளில் ஏதாவது ஒரு அவையில் ஒருத்தங்க உறுப்பினரா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அமைச்சர் கேபினெட் அந்தஸ்து கொடுக்கலாம், இணையமைச்சர் போஸ்டிங் கொடுக்கலாம், இல்ல மாநில அமைச்சர் போஸ்டிங் கொடுக்கலாம். இன்னொரு சொல்றாங்க என்னன்னா இந்த இரண்டிலுமே இல்லாத ஒரு நபருக்கும் கூட அமைச்சர் பதவி வழங்கலாம். ஆனால் 6 மாத காலத்துக்குள்ள, 6 மந்த்துக்குள்ள இரண்டில் ஏதாவது ஒரு அவையில் அவங்க மெம்பர் எம்பியா வந்துடணும். ஒண்ணு லோக்சபா ஆர் ராஜ்யசபா. ஓகேவா? மெம்பராக இல்லாத ஒரு நபரை கூட அமைச்சராக நியமிக்கலாம். ஓகே, இது சட்டத்தில் இடம் உண்டு. இந்த பாருங்க, அமைச்சரின் எண்ணிக்கையில் 15%, 91வது சட்டத்திட்டத்தின்படி நடைமுறைக்கு வந்தது எப்படின்னா 2004 நடைமுறைக்கு வந்துருச்சு. 15%, மொத்த உறுப்பினர்கள்ல 15% பீப்புளுக்கு மட்டும்தான் அமைச்சர் என்ற பதவி கொடுக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட், இந்திய பிரதமர்களுடைய பட்டியல் பாத்துங்க. ஜவஹர்லால் நேரு, லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி, மொரார்ஜி தேசாய், சரண் சிங், இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, விபி சிங், சந்திரசேகர், நரசிம்ம ராவ், அடல் பிகாரி வாஜ்பாய், தேவகவுடா, ஐகே குஜரால், அடல் பிகாரி வாஜ்பாய், மன்மோகன் சிங், நரேந்திர மோடி. ஸ்டில் நவ் வரைக்கும் நரேந்திர மோடி தான். இதெல்லாம் சொல்லியாச்சு. கேபினெட் அமைச்சர்கள். இந்த குறிப்பு வந்து பாத்துங்க, மூவகை அமைச்சரவை கமிட்டியை பரிந்துரைத்தவர். ஓகேவா? மூவகை அமைச்சர்கள் பரிந்துரைத்தவர்னா கோபாலசுவாமி ஐயங்கார் கமிட்டி. இந்த கமிட்டி தான் 3 டைப்ஸ் ஆஃப் அமைச்சர்கள் இருக்குன்னு சொல்லிட்டு பரிந்துரைச்சாங்க. எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1978 44 சட்டத்திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது. ஓகேவா? இது சேர்க்கிறாங்க 352 வந்து சேர்க்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், கிச்சன் கேபினெட், சமையலறை அப்படி சொன்னோம், பார்த்தோம்ல, அதுதான். இது வந்து பிரதமருடைய அலுவலகம் விஷயம் பானது பாயிண்ட்டுங்க. துணை பிரதமர்கள் இவங்கெல்லாம். ஓகேவா?
துணை பிரதமர் என்ற முறை நம்மளுக்கு கிடையாது சொல்லியிருந்தேன். ஆனா இருந்திருக்கு. அப்பப்போ யாரா இருந்து சொல்லுவாங்க, நம்ம அரசியலமைப்புல கிடையாது. தேவைக்கு வைத்துக் கொள்ளலாம். நேருக்கு யார் இருந்தாங்க? பட்டேல். இந்திரா காந்திக்கு மொரார்ஜி தேசாய். மொரார்ஜி தேசாய்க்கு அவருக்கு சரண் சிங் இருந்தார். விபி சிங் அவர்களுக்கு தேவிலால். வாஜ்பாய் அவர்களுக்கு எல்கே அத்வானி. இவங்கெல்லாம் வந்து துணை பிரதமராக இருந்திருக்கிறாங்க. சரியா? சோ இதான் வந்து முக்கியமான கண்டென்ட். ஓகேவா? சரி. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க பார்த்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வகுப்புல மீண்டும் சந்திக்கலாம். கூடிய விரைவில் ஆன்லைன் கிளாஸ் நாம் ஸ்டார்ட் பண்ண போறோம். சரியா? ஆன்லைன் வகுப்புகள், ஆன்லைன் கிளாஸஸ் 9894178022. ஓகேவா? ஸோ குரூப் 4க்கானது. ஓகே, குரூப் 4க்கானது தமிழ் மீடியம் பர்சன்ஸ் மட்டும்தான் தமிழ் மீடியம் கிளாஸஸ் நடத்த போறாங்க. சரி, 2 பேட்ச் நடத்த போறாங்க. டைமிங் பார்த்தோம் அப்படின்னா மார்னிங் 9 to 11. சரியா? மார்னிங் 9 to 11, ஈவினிங் 6 to 8. சரி, 2 பேட்ச் நடத்த போறாங்க. இதற்கான ஃபுல் டீடைல்ஸ் வீடியோ நான் அடுத்த வகுப்புல போடுறேன். சரியா? தொடர்ச்சியாக எழுந்திருப்போம். நன்றி, வணக்கம்.